மை டியர் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை காமெண்ட் டாக் சேனல். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நான் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் தான் பேச போறேன். ஆனா ரெண்டுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கண்டிப்பா சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐ எம் சுபத்ரா குமரையன் அஸ் சுபா. இன்ஃபோ நம்பர் 2. துபாயோட ரொம்ப பெரிய ஃபேமஸான பாய்மர வடிவ ஹோட்டல். இதுதான் உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு 10 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஹோட்டலோட பெயர் ஜூமரா புர்ஜ் அல் அரப் அப்படின்ற இந்த ஹோட்டல் தான். யூஸ்வலா இந்த ஹோட்டல் அப்படின்னு பார்த்தா அபிஷியலா நீங்க என்ன போய் சர்ச் பண்ணாலும் இது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்களுடைய அந்த விருந்தோம்பல், அவங்களோட அந்த ஆடம்பரமான டிசைன், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களால உலகத்தரம் வாய்ந்த எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுனால உலகத்துல இது 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு அபிஷியலா சொல்லப்பட்டாலும் அங்க போய் தங்கி இருக்க மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், உலகத்துல ஒரு 10 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இதுவாதான் இருக்கும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்துக்களா இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹோட்டல் தான் இந்த ஜூமரா புர்ஜ் அல் அரப் அப்படின்றது. 1999ல தான் இதை கட்டி முடிக்கிறாங்க. இதோட ஹைட் 321 மீட்டர் அப்படின்றதுனால உலகத்தோட உயரமான ஹோட்டல் அப்படின்ற சிறப்பையும் இந்த ஹோட்டல் பெற்று இருக்கு. இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணதுல இருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ், விஐபி இவங்க எல்லாரும் இங்கதான் தங்கி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹோட்டல்ல உள்ள இருக்கிற ஒவ்வொரு இடங்களுமே 24 கேரட் கோல்டால டிசைன் பண்ணிருக்காங்க. செம்மையா டிசைன் பண்ணிருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம்ல இருந்துமே அந்த அரேபிய வளைகுடாவோட அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியும். ஏதோ ஒரு சில ரூம்ல இருந்து கிடையாது, அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம்ல இருந்துமே. அது மட்டும் இல்ல, அங்க வரது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹெலிகாப்டர் பயணம், ரோல்ஸ் ராய்ஸ் கார், அதாவது டிரைவர்ஸோட இயங்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னு செம்மையான எக்கச்சக்கமான வரவேற்பு கொடுக்குறாங்க. பின்ன கொடுத்துதானே ஆகணும். ஏன்னா அங்க ஒரு நாள் நைட்டு தங்குறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஒரு ஆளா இருந்தாலும் சரி, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ரூபாய் பே பண்ணாதான் அங்க நம்ம தங்கவே முடியும். அப்ப இந்த வரவேற்பு எல்லாம் கொடுத்துதானே ஆகணும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எவ்வளவு நபர்கள் நம்ம போனாலும் தனிப்பட்ட முறையில தனியா கவனிக்கிறதுக்காக, நமக்கு உணவு பரிமாறதுக்காக தனி நபர்கள் நியமிக்கப்படுவாங்க. 24/7 நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத அந்த தனிநபர் தனித்தனியா நியமிக்கப்பட்டவங்க நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத தனித்தனியா கவனிக்கிற அளவுக்கு அங்க ஆட்கள் பலம் அப்படின்றது அந்த ஹோட்டல்ல அதிகமாவே இருக்கு. அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அப்படின்றது தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு செம்மையான பிளேஸ் அப்படின்றத அங்க போய் தங்கின விஐபி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கெல்லாம் நம்ம வீட்டு மொட்டை மாடியே ஓகே தானே, கண்டிப்பா ஓகே தான். ஏன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு பாதி வீட்டே கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் தென் ஓகே, ஃபைனலி இந்த ஹோட்டல்ல, இந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளேயே 8 உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்தையும் விட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அங்க ஒரு ஹோட்டல் அப்படின்றது நீருக்கு, தண்ணிக்கு அடியில இருக்கு. அந்த ஹோட்டல்ல நீங்க போய் சாப்பிடும் போது அந்த கண்ணாடி ஜன்னல் வழியா இந்த கடல்வாழ் உயிரினங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே நீங்க சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு செமையா இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் அப்படின்றது இவ்வளோ வரவேற்பையும் இவ்வளோ டிசைன்ஸையும் இவ்வளோ எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டியும் வச்சிருக்கிறதுனாலதான் இது அபிஷியலா 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாலும் அங்க போய் தங்குற நம்ம மக்கள் எல்லாருமே, இந்த விஐபிஸ் எல்லாருமே சொல்றது 10 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்றது. அதுக்கான ரீசன் இதெல்லாம் தான். இன்ஃபோ நம்பர் 1. 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல கொள்ளையடிச்ச நிஜமான லக்கி பாஸ்கரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு ரீசெண்டா பாத்தீங்கன்னா பேங்க்ல நடக்கிற இந்த பொருளாதார குற்றங்களை சுட்டி காட்டுற அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுலயும் இப்போ ரீசெண்டா ரொம்ப பெரிய அளவுல மக்களால ரசிச்சு கொண்டாடப்பட்ட ஒரு படம் தான் லக்கி பாஸ்கர். எப்படி ஒரு பேங்க் ஆபீசர் பேங்க்ல திருடிட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா காமிச்சு மக்கள் மனசுல ரொம்ப பெரிய அளவுல இடத்தை பிடிச்சிருக்க படம் தான் இந்த லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிஜத்துல ஒரு பெண் லக்கி பாஸ்கர் ஊருக்குள்ள சுத்திட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க யாரு, அவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, எப்படிலாம் அடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தோணுமா தோணாதா? கண்டிப்பா தோணும். ஜப்பான்ல இருக்கிற யுகாரி அப்படின்ற பொண்ணு, அதாவது ஜப்பான்ல டோக்கியோவை சேர்ந்த யுகாரி அப்படின்ற 46 வயசு பெண்மணி, இவங்க அங்க இருக்கிற MUFG அப்படின்ற ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த பேங்க் லாக்கர்ல அவங்க கிட்டத்தட்ட 55 கோடி மதிப்புள்ள தங்கத்தை திருடி இருக்காங்க. சொல்ல போனா இந்த பேங்கோட பிரான்ச்சஸ் எவ்வளவு இருக்கோ அதுல நிறைய பிரான்ச்சஸ்ல இருக்கிற லாக்கர்ஸுக்கு இந்த பொண்ணு தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க.
ஆனா அங்கதான் அந்த இடத்துல இருந்துதான் இந்த கதையே ஆரம்பிக்குது. இந்த பேங்க்ல எமர்ஜென்சிக்காக வச்சிருப்பாங்க, அந்த ஸ்பேர் கீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்பேர் கீஸ போய் அணுகுற, அதாவது ஸ்பேர் கீஸ போய் தொடுற அளவுக்கு, அதை எடுக்கிற அளவுக்கான ஒரு சான்ஸ் இந்த யுகாரிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ யாருக்குமே தெரியாம அந்த ஸ்பேர் கீஸ வச்சு சீக்கிரட்டா இன்னொரு நிறைய கீஸ இந்த யுகாரி கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏப்ரல் 2020 இருந்து 2024, அதாவது 4 வருஷங்கள் வரைக்கும் அந்த ஸ்பேர் கீஸ வச்சு, அதாவது இவங்க கிரியேட் பண்ண அந்த கீஸ வச்சு அந்த லாக்கர்ஸுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான காஸ்ட்லியான கிஃப்ட், கோல்டு, பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே தடையமே இல்லாம ரொம்ப அக்யூரேட்டா இவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த படத்துல வர மாதிரியே ஒரு பேங்க் ஆபீசர் வாங்கக்கூடிய சம்பளத்துல என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியுமோ அதை வாழாம அதை விட நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேங்க் ஆபீசரோட சம்பளத்தை வச்சு வாங்கவே முடியாத பொருட்கள் எல்லாம் கூட இவங்க வாங்குறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னதான் அது கூட இருக்கிறவங்களுக்கே நிறைய சந்தேகத்தை கொடுத்துருக்கு. அந்த சந்தேகம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, டோக்கியோல இருக்கிற போலீஸையே விசாரணைக்கு வழிவகுத்திருக்கு, அதாவது விசாரணை செய்யற அளவுக்கு வழிவகுத்திருக்கு. அப்போ விசாரிக்கும் போதுதான் நிறைய உண்மைகள் வெளியே வருது. அந்த உண்மைகள்ல நினைச்சே பார்க்க முடியாத குற்றங்களும் அதோட மதிப்பும் அங்க இருக்கிற பேங்க் ஆபீசர்ஸ் எல்லாரையுமே ஷாக்காக வச்சிருக்கு. யுகாரியோட இந்த செயலால அங்க வாடிக்கையாளர்களோட எக்கச்சக்கமான பொருட்கள் சேதமடைஞ்சதாகவும் நிறைய பொருட்கள் காணாம போனதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் தான் அந்த பேங்க் லாக்கரை நிர்வகிக்கிறதுல எவ்வளவு குறைபாடுகள் இருந்திருக்கு அப்படின்றத அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கு. யுகாரியோட லைஃபையே கேள்விக்குறியாக்கிருக்கு. லக்கி பாஸ்கர் படத்துல வேணும்னா ஹீரோ இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் மால் பிராக்டிஸ் பண்ணிட்டு அது யாருக்குமே தெரியாம வச்சுட்டு கடைசி வரைக்கும் தப்பிச்சுட்டே போயிட்டு யாரு கண்ணையும் பிடிபடாம யார்கிட்டையுமே மாட்டாம கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோவே காமிச்சிருப்பாங்க. ஆனா லைஃப்ல இப்படி ஒரு விஷயத்த பண்ணா லைஃபே ஹீரோ தான் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பேசின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு அசத்தலான டாபிக்கோட உங்ககிட்ட பேச வரேன். வரையும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே டியூன்ட் வித் மீ சுபத்ரா குமரன் வித் மை சேனல் காமன் டாக். அண்ட் ஒன் மோர் திங், இந்த காலத்துல அந்த மத்தவங்க மேல அக்கறை காட்டுறது ரொம்பவே ரேர். அதனாலதான் சொல்றேன், நீங்களே உங்களை டேக் கேர்.